இன்னைக்கு அய்யனார் துணையில நடேசன் அவங்க அண்ணங்கிட்டயும், தங்கச்சிகிட்டயும் அடிக்க போயி சண்டை போட்டுட்ருப்பான். அத பார்த்த உடனே போலீஸ் வந்து அவர்ட்ட சொல்லுவான், இன்னொரு போலீஸ்ட்ட, அவன போய் பிடிச்சு உட்கார வைய்யா அங்க அந்த ஆள" அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அவர போய் பிடிச்சு அந்த கட்டில்ல உட்கார வச்சுருவாங்க. அப்போ சோழன் போய் அந்த போலீஸ்ட்ட போய் சொல்லுவான், சார் இங்க கொஞ்சம் பக்கத்துல வாங்க" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு, "உங்களுக்கு குடுக்க வேண்டிய இத வேணா நான் குடுத்துருதேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ போலீஸ்காரர் சொல்லுவாரு, "உனக்கு எவ்வளோ திமிரு! ஒரு போலீஸுக்கே வந்து லஞ்சம் குடுக்க பார்க்குற, இதுக்கே தனி கேஸ் போட்டு உன்ன உள்ள வச்சுருவோம் பார்த்துக்கோ. உனக்கு குடுத்த 10 நிமிஷம் முடிய போகுது, போய் உள்ள உள்ள பொருளெல்லாம் எடுத்துட்டு வெளிய வாங்க. சீக்கிரம் சீல் வைக்கணும்" அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ அவங்க எல்லாரும் க க வந்து அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ அவன் அண்ணன் வந்து சொல்லுவான், "இது நம்ம வீடுடா" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ வந்து சேரன் வந்து அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டு சொல்லுவான் அவங்க கிட்ட போலீஸார்ட்ட, "இருங்க சார், நான் எங்க அப்பாவ கூட்டிட்டு போயிருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்பாவ போய் கூப்பிடுவான். "அப்பா வாங்கப்பா" அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, அவன் கட்டில விட்டு நகல மாட்டான். "நான் இங்க விட்டுட்டு வரமாட்டேன்டா. இது என் வீடு. இது எங்க அப்பா எனக்கு குடுத்த வீடு" அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அவங்க அவன பிடிச்சிட்டு இழுத்துட்டு உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சுருவாங்க அப்பாவ. எல்லாரும் உள்ள உட்காந்துட்டு, சரி அப்போ சோழன் சொல்லுவான், "நீ கிளம்புனா நம்ம இந்த வீட்ட விட்டுட்டு போவோம். இதோட இந்த தருத்திரம் நமக்கு முடிஞ்சிருச்சுன்னு நெனச்சுக்கோ" அப்படின்னு சொல்லும்போதும், பாண்டி சொல்லுவான், "ஏன்டா இது நம்ம வாழ்ந்த வீடுடா. நம்ம இப்போ போயிட்டோம் அப்படின்னா, மொத்தமா இந்த வீட்ட விட்டுட்டு குடுத்துட்டு போன மாரி இருக்கும்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "சீல் வச்ச பிறகு இந்த வீட்டுக்குள்ளேயே வர முடியாதுன்னு" சொல்லுவான். அப்போ சோழன் சொல்லுவான், "ஏன்டா இந்த வீட்டுக்குள்ள வந்து நம்ம என்ன ஆக போகுது? இந்த வீட்டுக்கு வந்து நம்ம இருந்ததுலேருந்து நமக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா? எதுவும் நல்லது நடக்கல. இதுதான் ஒரு நல்ல நமக்கு நமக்கு சான்ஸ்ன்னு நெனச்சிட்டு நம்ம இந்த இடத்த விட்டுட்டு நகலுவோம். தரித்திரம் போயிருச்சுன்னு நெனச்சுக்கிடா. வாங்கடா கிளம்பு. போய் உன் திங்ஸ் எடுத்து வை" அப்படின்னு சொல்லும்போது, சேரன்ட்டயும் சொல்லுவான், நான் போய் உன்னோட பொருளெல்லாம் எடுத்து வை" அப்படிம்பான். அப்போ அவனும் சொல்லுவான், "இல்லடா நம்ம பிறந்ததுலேருந்து இந்த வீட்ல தான் இருந்திருக்கோம். எப்படி இந்த வீட்ட விட்டுட்டு போ முடியும்?" அப்படின்னு சொல்லி அவனும் ஃபீல் பண்ணுவான். அப்போ சோழன் சொல்லுவான், "ஏன்னா திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. நம்ம இந்த வீட்ட விட்டு போனா தான் நமக்கு நல்லது நடக்கும்னு இருக்கும். இது வந்து ஒரு வாய்ப்புன்னு நெனச்சிட்டு கிளம்புவோம். கிளம்புன்னு" அவனுக்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருப்பான் அவங்க அண்ணன் கிட்ட. பாண்டி வந்து "இந்த வீடு நமக்கு இல்லாம ஆயிரும்டா" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லும்போதும், அப்போ அவன் சொல்லுவான் சோழன், போலீஸே அவங்க பக்கம் தான்டா இருக்கு. நம்ம இப்ப என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால கிளம்புங்கடா எல்லாரும். எல்லாத்தையும் பொருளெல்லாம் எடுத்து வைங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "பல்லவா நீ போய் உனக்குள்ள காலேஜுக்கு தேவையானது முக்கியமானதெல்லாம் எடுத்து வச்சுரு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் எடுக்க சொல்லுவான். அப்போ அ அவன் அப்பா சொல்லுவான் வந்துட்டு, நம்ம வந்து இந்த இடத்த விட்டு காலி பண்ணவே கூடாது. காலி பண்ணிட்டா அந்த வீடே நமக்கு இல்லாம ஆக்கிருவானுங்க" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "லூசு மாதிரி பேசிட்டு இருக்காதய்யா. நீ வந்து ஏதோ உயில் இருக்கு, உயில் இருக்குன்னு சொன்னியே, அத பத்திரமா வச்சிருந்தியா? அத வைக்க துப்பு இல்ல உனக்கு. இப்போ எத வச்சுக்கிட்டு நம்ம இந்த வீட்ல இருக்க முடியும்? பெசாட்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பியா" அப்படின்னு சொல்லி அவனையும் திட்டுவான். அதுக்கப்புறம் "அண்ணே கிளம்புனேன்" அப்படின்னு சொல்லிட்டு சேரன்ட்ட சொல்லும்போது, சேரன் சொல்லுவான், "இப்போ நிலா கொஞ்ச நேரத்தில வந்துருமேடா" அப்படின்னு சொல்லும்போது, "நிலாவுக்கு நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன். அவ புரிஞ்சுக்கிடுவா. இப்ப நான் சொல்றது தான் கரெக்ட்டுன்னு நினைப்பா. நீங்க கிளம்புங்க" அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கிளம்ப சொல்லுவான். அந்த சமயத்தில நிலா அங்கேருந்து வருவா. வேகமா ஓடி வருவா. வந்துட்டு, "அண்ணே என்னண்ணே நம்ம வீட்டு முன்னாடி போலீஸு இருக்குது வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாப்பா நம்மள வந்து வீட்ட காலி பண்ண சொல்லிட்டாங்க. நம்ம அப்படின்னு சொல்லி எப்பவும் போல இந்த வீட்ட கொஞ்சம் ரிப்பேர் பார்க்கறதுக்காக ஆரம்பிச்ச உடனே எங்க அத்தையும், பெரியப்பாவும் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டுருப்பான் சேரன். அப்போ பல்லவன் வந்து, "நம்மள வந்து போக சொல்றாங்க அண்ணி. வீடுக்கு சீல் வைக்க போறாங்களாம். அப்ப நம்ம எங்க போவோம்?" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, இவன் சொல்லுவான், "நீங்க எல்லாரும் முதல்ல கிளம்புங்க, எடுத்து வைங்க" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, அப்ப இவன் சொல்லுவான், சேரன் சொல்லுவான், "நீ உனக்குள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் போயிருவாங்க. அப்போ சோழன்ட்ட வந்து நிலா சொல்லுவா, "நீங்களா சொல்லி ஏதாவது சமாதானப்படுத்தியிருக்கலாம்ல. அத விட்டுட்டு நீங்களும் கிளம்பணுன்ட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லும்போது, சோழன் சொல்லுவான், "என்னங்க சொல்லி அவங்ககிட்ட சமாதானப்படுத்துறது? வீட வந்து நீங்க கோர்ட்ல கேஸ் நடக்குது. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க வந்து நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கங்கிறாங்க. நமக்கு நிரூபிக்கிறதுக்கு நம்மகிட்ட கையில என்னங்க இருக்கு? ஒரு ஆதாரமும் இல்ல. ஆதாரம் இல்லாம நம்ம என்ன பேச முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு, "இதுவரைக்கும் இந்த வீட்ல இருந்து என்ன நடந்திருக்கு? ஐயனார் வீடு இப்படி, ஐயனார் வீடு இப்படி" அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து 1008 குறை தான் நம்மள சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த முடிவ எப்பவும் நம்ம எடுத்திருக்க வேண்டியது. ஆனா, இப்போ சீல் வச்சு தான் போகணுன்ட்டு இருக்கு. நம்ம போவோங்க. நம்ம எங்கேயாவது போயிரலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுங்கிற மாரி நிலா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான் சோழன்.
சோழன் திரும்ப சொல்லுவான், "நம்மளும் எவ்வளோதாங்க அவமானப்படுறது? நமக்கும் தன்மானம் இருக்குல்ல. இவங்ககிட்ட இந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்கணும் நமக்கு தலையெழுத்து இருக்கா? அதனால நீங்க வந்து இப்போ வீட்டுக்குள்ள வேற பாம்பு வேற வந்துருச்சு. அந்த பாம்பு வந்ததுனால இந்த வீட காலி பண்ணிட்டோம் நம்ம நெனச்சுக்கலாம். நீங்க போய் துணிய போய் எடுத்து வைங்க. எல்லாம் நம்ம நேரம் தான் கிளம்புங்க" அப்படின்னு சொல்லி அவன சொல்லி வச்சுருவான். அவகிட்ட சொல்லுவான் சோழன். அதுக்கப்புறம் இங்கே சேரன் வந்து அப்படியே சோகமா அந்த கட்டிலேயே உட்காந்துருப்பான். அப்போ பாண்டி வந்து பக்கத்துல வந்து சொல்லுவான், "அண்ணே உன் துணிய நானே எடுத்து வச்சுட்டேன். வா அண்ணே கிளம்பி" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வாழ்ந்த வீட்லேருந்து எப்படிடா நம்ம போறது? நம்ம எங்கே போவோம்?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருப்பான். "அதெல்லாம் பார்த்துக்கலாண்ணே வா" அப்படின்னு சொல்லும்போது, சந்தா வந்து அவன் தோள்ல கைய வச்சுட்டு ஆறுதல் சொல்ற மாரி நிப்பா. சரின்ட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வெளிய வருவாங்க. வெளிய வரதுக்கு முன்னுக்கூட்டி அவங்க அத்தையும், பெரியப்பாவும் சொல்லுவாங்க, இவங்க போய் எவ்வளோ நேரம் ஆச்சு? இன்னும் வெளிய ஆள காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவங்க எல்லாரும் வெளிய வருவாங்க. "இந்த 4 பைய தூக்கிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா?" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அத்தை சொல்லுவா. அப்போ சோழன் வந்து சொல்லுவான், இந்த பாருங்க நாங்க கிளம்புறோம். நாங்க முடிவு எடுத்துட்டோம். இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் பேசக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லும்போது, அப்போ அவங்க பெரியப்பா சொல்லுவா, "அடேங்கப்பா! என்ன ரோசம் வருது. இத ஃபர்ஸ்ட்டேல செஞ்சிருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ வந்து இவங்க 2 பேரும் எல்லாரும் கிளம்பும்போது, இந்த அவங்க தங்கச்சியும், அவங்க பெரியப்பாவும் உட்காந்து சிரிப்பாங்க. சிரிக்கிறத பார்த்தோன்னே நடேசன் அங்கேருந்து வருவான். இது இது வந்து எனக்குன்னு எங்க அப்பா குடுத்த சொத்த இப்படி ஏமாத்தி நீங்க வாங்கிட்டீங்கல்ல. நீங்கலாம் வந்து உனங்களுக்கு சொத்தா இல்ல, அடுத்தவன் சொத்துக்கு இப்படி ஆசைப்படுறீங்களே! நீங்கலாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து நீங்க நாசமா போயிருவீங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அங்க கீழ கிடக்கிற மண்ண எடுத்து தூக்கி வீசுவான். அப்போ அவன் தங்கச்சி சொல்லுவா, "சார் பார்த்தீங்களா எப்படி மண்ணெல்லாம் தூக்கி போடுறான். எதுக்கும் சேர்த்து ஆக்ஷன் எடுங்க சார்" அப்படின்னு சொல்லும்போது, போலீஸ்காரரு சொல்லுவாரு, "ஆமா, இந்த மண்ண போடுறதுக்கெல்லாம் உட்காந்து நாங்க ஆக்ஷன் எடுக்க முடியுமாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு அவள ஏசி விட்டுருவாரு. அதுக்கு அவங்க பெரியப்பா அந்த மண்ண தட்டி விட்டுட்டே சொல்லுவாரு, "போதும்ப்பா, உங்களால நாங்க பட்ட அவமானம் போதும். உங்கள இன்னும் நாங்க தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லும்போது, பாண்டி வந்து சொல்லுவான் வந்துட்டு, "ஆமா, இப்போ நீங்க தானே எங்கள வந்து இவ்வளோ நாளும் தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்தீங்க. நாங்க வந்து இவ்வளோ நாள் நாங்க உங்க மேல தானே வந்து தோள்ல தானே வளர்ந்துக்கிட்டு இருந்தோம். சொல்லிட்டாரு நல்லா" அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி 2 பேரும் பாண்டியும் சோழனும் ஏசி விட்டுருவாங்க. ஏசி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புவாங்க. கிளம்பி போகும்போது, நடேசனுக்கு வந்து அவங்க அப்பா, அதாவது அவங்க பெரியப்பாவும், அவங்க அத்தையும் சொன்னது எல்லாமே அவனுக்கு ஒண்ணு ஒண்ணா ஞாபகத்துக்கு வரும். இந்த வீட்ட அவங்க வாங்குறதுக்காக. அப்படியே சோகத்தோட அவங்க எல்லாரும் கிளம்பி போயிருவாங்க. அப்போ வந்து சந்தா வந்து சொல்லுவா, "எங்க வீட்டுக்கு வாங்க" அப்படின்னு சொல்லி அவ கூப்பிடுவா. "இல்லப்பா நாங்க பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கார்ல அதுக்கப்புறம் கிளம்பிருவாங்க. அப்போ சேரன் வந்து சோழன் சொல்லுவான், "ஆனா ஒரு ஹோட்டல் பக்கத்திலேயே நல்ல ஹோட்டல் இருக்கு. நம்ம இன்னைக்கு அங்க போய் தங்கிக்கிடலாம்" அப்படின்னு சொல்லும்போது, "ஹோட்டல்லயே எப்படிடா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சேரன் கேட்பான். அதுக்கு "இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு தானே ஸ்டே பண்ணிட்டு, நம்ம வந்து அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து ஏதாவது பார்த்துக்கிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருவாங்க. அப்போ போகும்போது ஒரு பக்கத்தில இருக்கிற ஹோட்டல், "இந்த ஹோட்டல் தான நல்லாயிருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, அங்க போய் கேட்கும்போது, "ஒரு ரூம்ல வந்து 3 பேர் இருக்கலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவன் சொல்லுவான், சோழன் சொல்லுவான், "அப்படியா? அப்ப எங்களுக்கு ஒரு 3 ரூம் வேணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க வந்து இவன் சொல்லுவான், 3 ரூம் தேவைங்கும்போது, அவரு 2 ரூம்பு தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவன் சொல்லுவான், சேரன் சொல்லுவான், "சரி இருக்கட்டும். அப்போ அவ வேணா நிலா ஒரு ரூம்ல இருக்கட்டும். நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து 5 பேரும் ஒரே இதில தங்கிக்கிடலாம்" அப்படின்னு சொல்லுவான். அப்போ இவன் சொல்லுவான், நானும் நிலா எல்லாரும் இருந்துக்கிறோம். நீங்க எல்லாம் இருந்துக்கோங்க அங்க" அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பெட்டு போடுறதுக்கும் அவன் கேட்டுக்கிடுவான். அப்போ அங்க போகும்போது, இவன் வந்து "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ நிலா க க ரூம்ல வந்து நிலா நீ மட்டும் இந்த ரூம்ல இருப்பா. நாங்க எல்லாம் இருந்துக்கிறோன்னும்போது" இவன் "அண்ணே நான் போய்க்கிறேண்ணே, நான் போய்க்கிறேங்கும்போது" அவ டக்குன்னு கதவ சாத்திட்டு போயிருவா. அதுக்கப்புறம் இங்க நடேசன் வந்து அப்படியே வெளிய உட்காந்துருப்பான். அப்போ "உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அதுக்கு நடேசன் சொல்லுவான், "நான் அங்க நல்லா பேலஸ்ல மாரி இருந்துட்டு, இங்க என்ன புறா கூண்டுக்குள்ள அடைக்க பார்க்கீங்க. நான் இங்க இருக்க மாட்டேன். நான் கிளம்ப போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போகும்போது அவன அப்படியே குண்டு கட்டா தூக்கி உள்ள கொண்டு போட்டு ரூம்ல அடைச்சிருவாங்க. அடைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அங்கேருந்து நிலா வருவா. வந்துட்டு, "அண்ணே, நீங்க எல்லாம் இவ்வளவு பேரும் கஷ்டப்பட்டு ஒரே ரூம்ல இருக்கீங்க. நான் மட்டும் அந்த ஒரு ரூம்ல தனியா இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஒரு மாரி இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவன் சொல்லுவான், "சரிங்க அப்ப நான் வந்துடுறேன்னு" சொல்லிட்டு இவன் திரும்ப திரும்ப அவன் ட்ரை பண்ணுவான். அவங்க, "நான் அதெல்லாம் இல்லப்பா நாங்க பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்லும்போது, பாண்டி சொல்லுவான், "ஏன்டா தேவையில்லாத வேலை பார்க்குற" அப்படின்னு சொல்லும்போது, அவ திரும்ப போயிருவா. இவன் அப்படியே அ கொஞ்சம் கூட நம்ம இத பார்க்க மாட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாரி இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல் நிறைவடைந்தது. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.